வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டியூஸ்டே vlogல வந்துட்டு நான் லாஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ஜுவல்லரி செட் வந்துட்டு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அந்த ஜுவல்லரி செட் வந்தாச்சு. இது ஆக்சுவலாக இந்த ஜுவல்லரி செட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு மேரேஜ்க்கு போயிருந்தப்போ ஒன் ஆஃப் மை ஃபேமிலி ஃப்ரெண்டு இந்த ஜுவல் போட்டுட்டு வந்திருந்தாங்க. பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்துட்டு அது ஒரு ஆன்டிக் மாடல், அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பார்த்துட்டு, அக்கா இது எத்தனை பவுனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்க சிரிச்சிட்டே இருந்தாங்க. அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், ஏன் இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு. என்னப்பா பார்த்தா தங்க மாதிரியே இருக்கா, இது கவரிங்ப்பா அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இதை பாரு மஞ்சள் அடிக்காமல் அப்படியே பார்க்குறக்கு கோல்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் என்ன பண்ணேன், ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு பார்த்தோன்னே. ஏன்னா நம்ம எனக்கு ரொம்ப நாளாக கோல்டில் ஆன்டிக் எடுக்கணும் அப்படின்னு ஆசை. ஸோ இது பார்க்கும்போது இந்த ஆசையை ஏன் நம்ம ஒரு கவரிங்கில் நிறைவேற்றிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் இது மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நானும் ஆர்டர் கொடுத்துருந்தேன். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டாலர்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே லக்ஷ்மி முகம் போட்டு அப்படியே அந்த பிங்க் அண்ட் க்ரீனு அந்த மாதிரி அந்த கலரில் அப்படியே அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருந்தது. அதே மாதிரி அந்த நாட் டைப் இருந்தது. நான் கேட்டேன், எனக்கு இந்த நாட் வேணாம், செயின் டைப் அப்படின்னு சொல்லும்போது, செயின் போட்டால் சீக்கிரம் கருத்துரும், நிறைய பேத்துக்கு ஒத்துக்காது. அதனால் நாட்டு தான் நமக்கு பார்க்குறக்குமே நமக்கு ஒரிஜினலாக கோல்டு மாதிரி இருக்கும். பின்னாடியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சில கவரிங்லாம் வாங்கும்போது நமக்கு அப்படி பிஞ்சு வந்துடும், அந்த மடங்கும், அந்த இதெல்லாம் இருக்கும். இங்கே ரெண்டு சைடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கனெக்ஷனுக்கு அந்த ஸ்க்ரூ டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ வளையருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படியே அந்த கீழே அந்த முத்து அந்த பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் செட்டாக ஒரு ஜிமிக்கி செட் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது. நான் ஆக்சுவலி அவங்க போட்டிருந்தப்போ பார்த்துட்டு அவ்வளோ ரசித்தேன். அதே மாதிரி நேரில் வந்தப்போ நமக்கு அவங்க சொன்னாங்க, இந்த பீஸ் உனக்கு இதில் வரும்போதே நீ வீடியோ எடுத்துக்கோ. ஏன்னா சப்போஸ் டேமேஜ் ஏதாவது இருந்தால் கூட நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டோன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், அதனால் வீடியோ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. நானும் அதனால் என்ன பண்ணேன், இந்த கவரெலாம் ஓப்பன் பண்ணும்போதே நான் வீடியோவும் எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ எல்லாமே எனக்கு இந்த செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நம்ம 3/4 இல்லைன்னா லாங் செயினாக இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக நம்ம சாரீ வேர் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம். இன்னொன்று நம்ம பயமே இல்லை. நம்ம லேடிஸ் தனியாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், கோல்டு போட்டுட்டு போனால் பயம், அந்த பயம் இல்லை. இன்னொன்று எனக்கு அந்த காசு மாடல் என்கிட்ட கிடையாது. அதனால நான் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த ஜிமிக்கியும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி அந்த லக்ஷ்மி முகம் போட்டிருக்கு அந்த மேலே, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் போடும்போது ரொம்ப பெருசாக இருக்குமோ ஸ்டெட்டு அப்படின்னு நினச்சேன். ஆனால் நல்லா வந்ததுமே பார்த்திங்கன்னா கமல் அளவாக இருக்குது. ஸோ ஆல் கைண்ட் ஆஃப் ஏஜஸ் எல்லாருமே, சின்ன பொண்ணுங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஜிமிக்கியோ வேர் பண்ணிக்கலாம். நான் ஆக்சுவலி மெயினாக இந்த செட்டுக்காக, அந்த செயினுக்காக தான் இது பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்ததாக இதே போல் நான் இன்னொரு செட்டு வாங்கியிருந்தேன். இதுவும் 4 வரிசை வச்சு அப்படியே முத்தாக வச்சு இதே மாதிரி லக்ஷ்மி முகம் அப்படியே இருந்தது. ஸோ நம்ம செயின் டாலரில் என்னவோ அதே தான் கம்மல்லையும் அதே டிசைன் தான். அதே மாதிரி கீழே பீட்ஸ் தொங்குது. அதே மாதிரி ரெட் அண்ட் க்ரீன் 2 வரிசை சிவப்பு, 2 வரிசை க்ரீனு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சரசரமாக தொங்கும்போது நமக்கு அந்த வெயிட்லெஸ் ஃபீலிங் ரொம்பவுமே அழகாக இருந்தது. இந்த செயின் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம நார்மல் நம்ம ஒரு சிந்தட்டிக் சாரீ வேர் பண்ணுறோம், ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அதாவது வளைகாப்பு, இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகும்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். கம்மலில் அந்த லக்ஷ்மி அப்படியே முகம் வந்திருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது. இது நல்லா ஒரு டீனேஜ் கேர்ள்ஸோ இல்லைன்னா ஒரு நார்மல் ஒரு 30 to 40 இருக்கவங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த மாதிரி சாரீ வேர் பண்ணி இந்த கம்மல் போட்டு இந்த செயின் போட்டு அப்படியே போனோன்னா நமக்கு வெயிட்டும் கிடையாது. இன்னொன்று நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவுமே ஈஸி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயின் பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு சப்பாத்தி எப்படி நம்ம திரட்டி வச்சுக்கோமோ அது மாதிரி திரட்டி வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி எங்கள் பாப்பா ஒரு சப்பாத்தியாக போட்டு இப்படி பண்ணால், அப்போ நான் சொன்னேன், இது ரொம்ப நேரம் ஆகும்ப்பா, அதனால் ரொம்ப பெருசாக போட்டுக்கலாம்,
பெருசாக போட்டுட்டு இதே மாதிரி நமக்கு எத்தனை ரவுண்டு வேணுமோ அதே மாதிரி வந்து எதாவது கப் சைஸ் இருந்தால் அதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒன்றா வந்துட்டு அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை தான் நம்ம வந்துட்டு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் தான் ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு வந்து இப்போ ஒரு 5-6 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன சைஸ் முட்டைக்கோஸை வந்து நல்ல மெல்லிசாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த ஸ்டஃபிங்க்கு வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இஞ்சி, பூண்டு இது எல்லாமே வந்துட்டு நம்ம உரித்து எல்லாமே வந்துட்டு நறுக்கி வச்சுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் வந்துட்டு அரைக்கிறத விட நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது அங்கங்கே டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நான் நெய் 2 ஸ்பூன், அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இருக்குது இல்லையா, அது எல்லாமே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கூடவே அந்த எண்ணெயிலே வந்துட்டு மிளகாத்தூளும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த மிளகாத்தூள் எண்ணெயில் வதங்கும்போது நல்லா டேஸ்ட் கிடைக்கும். மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அது எல்லாமே நல்லா போட்டுட்டு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது எல்லாமே நம்ம கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட்டை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து அந்த முட்டைக்கோஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸும் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ உங்களுக்கு எதாவது லைட்டாக தண்ணி தெளிக்கணும், காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இறக்கி வச்சு ஆற வச்சுட்டு இந்த நம்ம சப்பாத்தி மாதிரி குட்டி குட்டியாக தேய்ச்சி வச்சுருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சாச்சு. இப்போ வந்து அதோட ஷேப் வந்து நம்ம 2 கார்னர்லேயும் நம்ம வந்து விரலை வச்சு இப்படியே வந்துட்டு சாரீ ஃப்ளீட்ஸ் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி இப்படி நீங்கள் அப்படியே ஒன்றொன்னா வந்து மடிச்சுட்டே வந்து ஒரு சைடை வந்து அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி 2 கார்னரையும் வந்துட்டு அப்படியே வந்து மர்ஜ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த மோமோஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த மோமோஸ் வந்துட்டு நான் லாஸ்ட் டைம் வந்து நார்த் போயிருந்தப்போ மணாலியில் வந்து இது நிறைய கொடுத்தாங்க. அங்கே ரொம்பவுமே ஃபேமஸ். ஸோ வந்துட்டு அங்கே பார்த்துட்டு வந்து தான் இந்த டிஷ்ஷை வந்து நான் ட்ரை பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு சட்னி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நல்லா வேக வச்சுட்டு தோல் உரித்து ஆற வச்சு அது ஜாரில் போட்டுட்டேன். கூடவே நம்ம வந்துட்டு இஞ்சி, பூண்டு, அந்த வரமிளகாய் இருக்குது, எண்ணெயோடு அதை போட்டு அப்படியே அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதை நான் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான். ஸோ வந்து அந்த சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தாளிப்பு வேணும்னா அதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இப்போ நல்லா நம்மளுடைய மோமோஸ் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ பிச்சு பார்த்தோம் அப்படின்னா உள்ளே அப்படியே வந்துட்டு நம்மளுடைய வெஜ்ஜு நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருந்தோமோ அது இருக்குது. அதே போல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இதை வந்து சிக்கன், மட்டன் அதுலேயும் வந்து ட்ரை பண்ணலாம். சிக்கனை வந்து இந்த மாதிரி வேக வச்சு நல்லா வந்து மிக்சியில் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா சிக்கன், மட்டன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.